வாய்ஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். நாம கொடுக்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம சென்னையில யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்றத ஒரு 5 தொகுதிகளுக்கு பார்த்துட்டோம். இன்னைக்கு உதய்ஸ் எக்ஸ்பிளைன்ல மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன, யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்றத பாத்திரலாம். திமுகவினுடைய நேர்காணல் ஒரு சம்பிரதாய நிகழ்வா இல்லாம ரொம்பவே விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. மொத்தமாக 234 தொகுதிகளையும் போட்டியிடுவதற்கு 15,600 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில கடந்த ஒரு வாரமாகவே திமுகவினுடைய நேர்காணல் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் எந்தெந்த தொகுதியில யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டே இருக்கோம். அதன் வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எக்மோர். இது ஒரு தனி தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம், ஒன் மேன் ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தொகுதியா இருந்திருக்கு. திமுகவினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளராக இருந்த பருதி இளம்வழுதி அவர்கள் 6 முறை இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க, அமைச்சராக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அவரே அதிமுகவுக்கு போய் இதே தொகுதியில நின்னப்ப தோல்வியை தான் தழுவுறாங்க. 6 முறை ஒரு தொகுதியில ஜெயிச்சவரால கட்சி மாறினப்ப ஜெயிக்க முடியாதுன்னா அந்த அளவுக்கு திமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் எக்மோர் தொகுதி. 2016ஆம் ஆண்டு KS ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிட்டு பருதி இளம்வழுதி அவர்களை எதிர்த்து 2016ல KS ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. அதற்கு அடுத்து 2021ல பார்த்தோம்னா தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக கூடிய பரந்தாமன் அவர்கள் கிட்டத்தட்ட 38,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. இந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்றது ஒரு அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு திமுகவுக்கு ஒரு வலுவான தொகுதி எக்மோர் அப்படின்னே சொல்லலாம். இந்த முறை அந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கு யார் யாரு விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பரந்தாமன் அவர்கள், அதற்கடுத்து திமுக வழக்கறிஞரை சேர்ந்த தமிழன் பிரசன்னா அவர்கள், 2016ல வெற்றி அடைந்த KS ரவிச்சந்திரன், இவங்க 3 பேருமே இந்த முறை இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை அளிச்சிருக்காங்க. அதே சமயத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல தற்போது சட்டமன்ற உறுப்பினராக கூடிய தமிழ்நாடு காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வபெருந்தை அவர்கள் இந்த முறை ஸ்ரீபெரும்புதூர்ல போட்டியிடுறதாக இல்லையாமா, அவருக்கு அந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு விருப்பமும் இல்லையா. அதனால அவரு இந்த முறை எக்மோர் தொகுதியை தான் கேக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஆனா திமுக தன்னுடைய கோட்டைய இந்த காங்கிரஸ்க்கு விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதோடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதற்கடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி ராயபுரம். திமுக இங்க இருந்து தான் தொடங்குச்சுன்னே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ராபின்சன் பூங்கா திமுக தொடங்கப்பட்ட இடம் சொல்லுவாங்க. அந்த பூங்கா அமைந்திருக்கக்கூடிய இடமும் ராயபுரம் தொகுதியில தான். திமுகவினுடைய முக்கியமான இடமாக இருந்தாலும் கூட 1991ல இருந்து அதிமுகவினுடைய முக்கிய முகமாக அறியப்படக்கூடிய ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் தான் தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க. 1996லயும் 2021ஐயும் தவிர தொடர்ந்து அவர் தான் அந்த தொகுதியில வெற்றி பெறாரு. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள், தலித்துகள், மீனவர்கள், நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்குது. அவர் தான் அந்த தொகுதியில வெற்றி பெற்று வராரு. ஆனா 2021ல அவர் தோல்வியை சந்திச்சப்போ இதே NDA அலையன்ஸோட சேர்ந்துதான் அவங்க அந்த எலெக்ஷன் சந்திச்சாங்க. அப்போ அவருடைய தோல்விக்கு பாஜக தான் காரணம் அப்படின்றத பகிரங்கமாவே சொன்னாரு. இப்போ மறுபடியும் அதே கூட்டணியோட சேர்ந்துதான் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரத்துல நிக்கிறாங்களா இல்ல அந்த தொகுதியை தவிர்த்து மயிலாப்பூர்ல நிக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. இந்த அளவுக்கு ஒரு தன்னுடைய செல்வாக்க கட்டி அமைத்த தொகுதி தான் ராயபுரம். அந்த தொகுதியில திமுகவினுடைய சார்பாக சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளராக கூடிய சுபேர்கான் அவர்கள் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அமைச்சிருக்காங்க. யார் இந்த சுபேர்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே கடந்த தொகுப்புல சொன்ன மாதிரி ரகுமான் கான் ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, இடி மின்னல் மழை அப்படின்ற அளவுக்கு திமுகவில மிக முக்கிய நபராக அறியப்பட்டவர், கலைஞரால பாராட்டப்பட்டவர் ரகுமான் கான். அவருடைய பையன் சுபேர்கான் அவரும் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அழைச்சிருக்காரு. இஸ்லாமியர்களா இருக்கும் பட்சத்திலையும் அந்த பகுதியில இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமா இருக்கிறனாலையும் அவருக்கு இந்த தொகுதியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல இந்த பகுதியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர்னா இளைய அருணா அவரும் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்திருக்காங்க. சுற்றுச்சூழல் அணியை சார்ந்த பழ செல்வகுமார் இவருமே இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை அளிச்சிருக்காங்க. காங்கிரஸும் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க.
எது எப்படியா இருந்தாலும் சுபேர்கான் அவர்களுக்கு தான் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க திமுகவினுடைய வட்டாரங்கள். துறைமுகம் தொகுதி, இதுவும் திமுகவிற்கு ஒரு சாதகமான தொகுதி தான். என்ன எல்லா தொகுதிகளுமே திமுகவுக்கு சாதகமான தொகுதின்னு சொல்றோம்னா, கண்டிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும் அது திமுகவினுடைய கோட்டையாக தான் இருக்கு. அந்த வரிசையில தான் இந்த தொகுதியுமே அமைஞ்சிருக்கு. இந்த தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், தலித்துகள், மீனவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. கலைஞர் ஆரம்ப கட்ட காலத்துல இந்த தொகுதியில் நின்றுதான் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராகவும் முதலமைச்சராக இருந்த வரலாறும் உண்டு. இப்படி திமுகவுக்கு சாதகமாக இருந்த இந்த தொகுதியில 2011 திமுக தோல்வியடையுது. அதற்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா ஈழத்தமிழர்கள் பிரச்சனை. அதை தொடர்ந்து ஏற்பட்ட அதிர்வலைகளால இங்க திமுக தோற்கடிக்கப்படுது. அப்போ 2011ஆம் ஆண்டு பழ கருப்பையா அவர்கள் இந்த தொகுதியில நின்று வெற்றி பெறாங்க. அதற்கு அடுத்தபடியா 2016 சேகர் பாபு, தற்போதைய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் தான் 2016, 2021 2 முறையுமே தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவர் தான் இந்த முறை இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு விருப்பம் அளிச்சிருக்காரு. அவருக்கு தான் 100% இந்த தொகுதி கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கடந்த முறை என்டிஏ கூட்டணியின் சார்பாக பிஜேபியில் இருந்து போட்டியிட்ட வினோத் செல்வம் அவர்கள் தான் போட்டியிட்டு தோல்வியை தழுவுறாரு. அவர் தான் இந்த முறை போட்டியிடுறாங்களா இல்ல அதிமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் வேற யாருக்காவது ஒதுக்குறாங்களா அப்படின்றதும் அதனுடைய தொகுதி பங்கீடுகள் முடிந்த பிறகுதான் நமக்கு தெரிய வரும். இந்த துறைமுகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே ஒரு சின்ன தொகுதினே சொல்லலாம். ஏன்னா குறைந்த வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதியாகவும் இருக்கு. அதற்கடுத்து நம்ம பார்க்க போறது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. முன்னதாக திருவல்லிக்கேணி தான் இருந்தது. தொகுதி சீரமைப்புக்கு பிறகுதான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆகுது. திருவல்லிக்கேணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இங்கேயும் கலைஞர் அவர்கள் நின்று போட்டியிட்டு ஜெயிச்ச ஒரு தொகுதி. தொகுதி சீரமைப்புக்கு பின்னாடி 2011 இருந்து 3 தேர்தல்கள் நடந்திருக்கு. அந்த 3 தேர்தல்களையும் பார்த்தோம்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. அன்பழகன் திமுகவினுடைய முக்கிய முகமாக அறியப்பட்டவர். அவர் தான் 2011 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு. அதற்கடுத்த தேர்தலையும் அவர் தான் வெற்றி பெறாரு. அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த தொகுதியை தற்போது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுறாங்க. அவர் துணை முதலமைச்சரானதும் இந்த தொகுதியில தான் இப்படி முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கு அவரு மட்டும்தான் விருப்ப மனு கொடுத்திருக்காரு. அவரை தவிர இந்த தொகுதிக்கு வேற யாருமே விருப்ப மனு போடல. அதனால 100% அவர் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர். கடந்த முறை அதிமுக அதனுடைய கூட்டணியில் இருந்த பாமகக்கு சீட்டு ஒதுக்குனாங்க. இந்த முறை அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஒதுக்குவாங்க அப்படின்றதை எதிர்பார்க்கலாம். 1000 விளக்கு தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதியாக கருதப்படுகிறது. திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அறிவாலயம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அண்ணா காலத்திற்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய மதியழகன், ஷாதிக் பாஷா போன்றோர் இந்த தொகுதியில நின்றுதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தொகுதியாக அறியப்படுவதுதான் 1000 விளக்கு தொகுதி. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இந்த தொகுதிக்கு இருக்கு. தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கும் பொழுது 84ல இந்த தொகுதியில நின்றுதான் தோல்வி அடைகிறாங்க. அப்போ எம்ஜிஆருடன் சென்ற திமுகவோட முக்கிய முகமான KAKவை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியை தழுவுறாங்க. ஆனா அதற்கடுத்து 89 தேர்தல்ல வெற்றி அடைகிறாரு. அதற்கடுத்த தேர்தல்ல வின் பண்றாங்க. இப்படி 2 முறை ஸ்டாலின் தோல்வி அடைந்து 4 முறை வெற்றி அடைந்த தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த 1000 விளக்கு தொகுதி தான். அதனால இந்த தொகுதியுமே திமுகக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியா தான் இருக்கு. 2011 மறுசீரமைப்புக்கு பின்னாடி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில போட்டியிடும் பொழுது இந்த தொகுதியில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2011 ஏற்பட்ட ஒரு அதிர்வலைகள், தமிழகத்தில் நடந்த ஈழ பிரச்சனையை தொடர்ந்து இங்க நடந்த ஒரு மிகப்பெரிய அதிர்வலையினால 2011 அதிமுகவினுடைய முக்கிய முகமான வளர்மதி அவர்கள் ஜெயிக்கிறாங்க. திமுகவினுடைய கோட்டையில ஜெயிச்சு வந்தனாலேயே அவர்களுக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. இந்த முறை இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எழிலன் நாகநாதன் அவரும் கேட்டிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக திமுகவினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய சிற்றரசு அவரும் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளிச்சிருக்காங்க. அதே சமயத்துல இந்த தொகுதியில கடந்த முறை பிஜேபி சார்பாக குஷ்பு போட்டிட்டாங்க. அதனால அதிமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1000 விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வளர்மதி இந்த தொகுதியில போட்டிடுவாங்களா இல்ல ஆதி ராஜாராம் அவர் தான் இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர் அவர் போட்டிடுவாரா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அதே சமயத்துல தாவேகாவிலிருந்து JCD பிரபாகர் அவர் தான் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான உத்தேச பட்டியலும் வெளியாயிருக்கு. இவர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா
வில்லிவாக்கம் தொகுதியில நின்று வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில் நின்று தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதிமுகவின் முக்கிய நிர்வாகியா இருந்தவர் தற்போது தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. அவரு 1000 விளக்கு தொகுதியில நிற்பதற்கான உத்தேச பட்டியலும் வெளியாயிருக்கு. யாரு போட்டியிடுறாங்க அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் கூட திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. யாரு கட்சியினுடைய வெற்றிக்காக அதிகமாக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு தேர்தலுக்கு பின்னாடி பரிசுகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உடன்பிறப்புகள் கடுமையான களப்பணியில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.